வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்ட்ராங் ஹோல்டிங் டாப் 10 ஸ்டாக்ஸ் பார்ப்போம். இருக்கிறதுலே அதிகமாக மியூச்சுவல் ஃபண்ட் எந்தெந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டா எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, எப்பயுமே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ஸ்டாக் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் நல்லா அனலைசிஸ் பண்ணி அதனுடைய ஃபியூச்சர் பொட்டன்ஷியல்லாம் பார்த்து ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தால் மியூச்சுவல் ஃபண்டு ஜென்ரலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுவே மியூச்சுவல் ஃபண்ட் மல்டிபிள் மியூச்சுவல் ஃபண்ட் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட பொட்டன்ஷியல் கொஞ்சம் டிஃப்ரெண்டான லெவல்ல இருக்கும். அப்ப அது ஒரு குட் சைன். ஸ்டாக் ஒரு ஸ்ட்ராங் இன்வெஸ்டர் கிட்ட போகுது அப்படின்ற ஒரு அறிகுறி. ஸோ அந்த ஒரு டேட்டா வச்சு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் கூட நம்ம பேஸ்ட் ஆன் டேட்டா வச்சு நம்ம எடுக்க முடியும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக மியூச்சுவல் ஃபண்டோட சேர்த்து டிஐஐ அப்படின்னுவோம். டிஐஐ அப்படின்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் வருவாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி வருவாங்க, பெரிய பெரிய பிளேயர்ஸ் லைக் ஆக்சுவலி நம்மளுடைய பென்ஷன் ஃபண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது உள்ள போகும், என்பிஎஸ் ஃபண்ட் உள்ள போகும். ஸோ இது எல்லாமே பெரிய பெரிய பிளேயர்ஸ். இவங்க அந்த ஸ்டாக் வாங்குறாங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லா பேருமே சேர்ந்து வாங்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டாக் ஹோல்டிங்கு பேரு டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். இப்போ அதனுடைய ஹோல்டிங்கை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சூமர் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். இந்தியாவிலேயே இருக்கிறதுலேயே அதிகப்படியான பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங் வச்சிருக்க கம்பெனி இந்த கம்பெனி தான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு. எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 61.2%. ஆல்மோஸ்ட் அவங்க கம்பெனியில் 60% மியூச்சுவல் ஃபண்ட் தான் இருக்குது, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் தான் இருக்குது. அவங்களுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா 17,653. அவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் கிவிங் டிவிடெண்ட் ஆல்சோ 1% டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குறாங்க. அவங்களுடைய இபிஎஸ் growthன்றது ப்ராஃபிட் growth. லாஸ்ட் 5 இயர் ப்ராஃபிட் growth 1.76. இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சேல்ஸ் growth பார்த்தீங்க அப்படின்னா 11.7%. இது ஓகே ஃபிகர். இது எலக்ட்ரிக்கல் கன்சூமர் கம்பெனி 11.7% இருக்குது. இவங்களுடைய ஆல் டைம் ஹைல இருந்து பிரைஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 46.5% டிஸ்கவுண்டா ட்ரேட் ஆகுது. எப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சார்ட் பாருங்க. சார்ட் பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, ஆல் டைம் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 476. இப்போ பிரைஸ் ஆல்மோஸ்ட் 276. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 50% கீழே டவுன்ல ட்ரேட் ஆகுது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வேறு இருக்குது. இந்த பர்டிகுலர் ப்ரைஸில் நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் கூட இருக்குது. இந்த ப்ரைஸ் திருப்பி 2-3 தடவை மேலே போயிருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் கம்பெனி. இருக்கிறதுலே அதிகப்படியான ஹோல்டிங் இருக்க கம்பெனி ஃபர்ஸ்ட் கம்பெனி கிராம்ப்டன் கிரீவ்ஸ். செகண்ட் கம்பெனின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மல்டி காமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா, எம்சிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த எம்சிஇ அப்படின்றது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காமோடிட்டி ட்ரேடிங். இப்போ நம்ம நார்மலாக ஈக்விட்டி ட்ரேடிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல் இவங்க இருப்பாங்க. பிஎஸ்சி இது ட்ரேடிங் கம்பெனி. என்எஸ்சி, பிஎஸ்சி இது ட்ரேடிங் கம்பெனி. இந்த மாதிரி மல்டி காமோடிட்டி எக்ஸ்சேஞ்சுன்றது இது எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம். எதுக்கு அப்படின்னா காமோடிட்டிக்கு. இப்போ இவங்களுடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஹோல்டிங் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் ஹோல்டிங் 60%. ஆல்மோஸ்ட் செகண்ட் கம்பெனி. இருக்கிறதுலே அதிகமான ஹோல்டிங் இருக்கக்கூடிய கம்பெனி மல்டி காமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச். இவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்க அப்படின்னா 0.31%. சம்பவ் அவங்க டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. மார்க்கெட் கேப் க்ளோஸ் டு 50,000, 49,476 crore. இவங்களுடைய இபிஎஸ் நல்ல ஒரு கன்சிஸ்டன்ட் growth. ப்ராஃபிட் growth பார்த்தீங்க அப்படின்னா 25.4% இருக்குது. சேல்ஸ் growthம் பார்த்தீங்க அப்படின்னா 22.8%. வெரி குட் growth. இப்போ இவங்க ஆல் டைம் ஹைல இருந்து எவ்வளவு கீழே ட்ரேட் ஆகுறன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைல தான் ட்ரேட் ஆகுறாங்க. இது பாருங்க அப்படின்னா அவங்களுடைய சார்ட் பாத்தீங்க அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஆல் டைம் ஹைல தான் ட்ரேட் ஆகுது. இது செகண்ட் கம்பெனி. தேர்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் கம்பெனி யூடிஐ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இவங்களுடைய மார்க்கெட் கேப் பாத்தீங்க அப்படின்னா 15,000, க்ளோஸ் டு 15,000 crore. டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வெரி குட் டிவிடெண்ட், 2.22% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இபிஎஸ் growth பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் growth 21.7%. நல்ல ஒரு growth தான். சேல்ஸ் growth சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 16.7% சேல்ஸ் growth ஆயிருக்கு.
இவங்க வந்து ஆல் டைம் ஹைல இருந்து எவ்வளவு வந்து ட்ரேட் ஆகுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 21.6% வந்து டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆகுறாங்க. அப்படின்னா அவங்களுடைய சார்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹை இது க்ளோஸ் டு 1431. இப்போ ட்ரேட் ஆகிற பிரைஸ் வந்து 1163. க்ளோஸ் டு ஒரு 20% வந்து டிஸ்கவுண்டா ட்ரேட் ஆகுது. ஸோ இதுல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளவு ஹோல்டிங் வச்சிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டிஐ ஹோல்டிங் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு 60%. 60% ஆஃப் த கம்பெனி வந்து டிஐ கிட்ட தான் இருக்கு. நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டிங் தான் இருக்கு. அடுத்த கம்பெனி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அடுத்த கம்பெனி வந்து கோஃபோர்ஸ். இப்போ இந்த கோஃபோர்ஸ் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து 60,000 crore, க்ளோஸ் டு 60,000 crore. அவங்க வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்களான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எஸ், டிவிடெண்ட் ஆல்சோ தேர் கிவிங் 0.84% டிவிடெண்ட் இருக்குது. அதை தவிர வந்து அவங்களுடைய இபிஎஸ் growth பார்த்தீங்க அப்படின்னா 11% இருக்குது, க்ளோஸ் டு 11% ப்ராஃபிட் growth. சேல்ஸ் growthன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 23.6%. இது வந்து ஒரு நல்ல growth தான். டிஐ எவ்வளவு ஹோல்டு பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 54.9%. ஸோ க்ளோஸ் டு 55% வந்து ஹோல்டிங் இருக்குது. நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டிங் இருக்குது டிஐ ஹோல்டிங். இவங்க வந்து எவ்வளவு டிஸ்கவுண்ட்ல பிரைஸ்ல ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு 10% கீழே வந்து ட்ரேட் ஆகுறாங்க. அவங்களுடைய சார்ட் பாத்தீங்க அப்படின்னா இது அவங்களுடைய சார்ட். ஸோ இவங்களுடைய ஆல் டைம் பிரைஸ் வந்து இதுதான் வந்து ஆல் டைம் பிரைஸ். ஸோ க்ளோஸ் டு 1950. இப்போ ட்ரேட் ஆகிற பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1800 க்ளோஸ் கிட்ட ட்ரேட் ஆகுறாங்க. இப்போ அடுத்த கம்பெனி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அடுத்த கம்பெனி வந்து டீம் லீஸ் சர்வீசஸ். இந்த கம்பெனி வந்து எந்த ஃபீல்ட்ல இருக்காங்க அப்படின்னா சர்வீஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனி. சர்வீஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனி அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் சர்வீசஸ், அந்த மாதிரி இந்த பாருங்க ஸ்டாஃபிங், ரெக்ரூட்மெண்ட், ட்ரைனிங், பேரோல், இந்த மாதிரி சர்வீசஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனி. இவங்களுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா 2,822 crore. டிஐயோட ஹோல்டிங் வந்து 50%, 50.7%. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டிங் தான். இவங்களுடைய சேல்ஸ் growth பாருங்க, ப்ராஃபிட் growth பார்த்தீங்க அப்படின்னா 25% 5 இயர்ஸுக்கு. சேல்ஸ் growth வந்து 16.5%. growth வைஸ் இந்த கம்பெனி வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா டிவிடெண்ட் கொடுக்குறது இல்லை. சேல்ஸ் நல்லா இருக்கு, ப்ராஃபிட் நல்லா இருக்கு, ஆனால் டிவிடெண்ட் வந்து 0%. அவங்க வந்து டிவிடெண்ட் கொடுக்குறது இல்லை. ஆல் டைம் ஹைல இருந்து இந்த கம்பெனி வந்து 70% கீழே வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ இப்போ 70% சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சார்ட். மல்டிபிள் இதனுடைய சப்போர்ட் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த ப்ரைஸில் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. 2000 அரௌண்ட் 2000 வந்து நல்ல சப்போர்ட் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்து அகைன் வந்து இப்போ இருக்க ப்ரைஸ் வந்து 1729. இப்போ இதனுடைய கோவிட் டயத்தில் வந்து 2020 தான் வந்து கோவிட் ப்ரைஸ். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு 1559 இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கோவிடோட ப்ரைஸுக்கு வந்து ட்ரேட் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்ல கூட இருக்குது. இந்த ப்ரைஸ்ல வந்து வந்துட்டு திருப்பி வந்து பவுன்ஸ் ஆகுது. ஸோ இதனுடைய சேல்ஸ் growth நல்லா இருக்குது, ப்ராஃபிட் growth நல்லா இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டும் இதனுடைய ஹோல்டிங்கை வந்து அதிகப்படுத்துறாங்க. அடுத்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஃபெடரல் பேங்க். இது வந்து பேங்கிங் செக்டார். இவங்களுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா 58,816 crore. ஸோ இதோடைய டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எஸ், பாசிட்டிவ். அவங்க வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க 0.5%. அவங்களுடைய ப்ராஃபிட் growth பார்த்தீங்க அப்படின்னா 16.4%. ஓகே. சேல்ஸ் growth சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் growth 15.6%. ரெண்டுமே வந்து நல்லபடியாக தான் இருக்குது. இவங்களுடைய டிஐ ஹோல்டிங் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு 50%, 49.7% வந்து டிஐ ஹோல்டிங் இருக்குது. இவங்க வந்து ஆல் டைம்ல எப்படி வந்து எதுவும் டிஸ்கவுண்ட் ட்ரேட் ஆகுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இல்ல, இது வந்து ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைல தான் வந்து ட்ரேட் ஆகுது. இது வந்து டிஸ்கவுண்ட்ல எதுவும் ட்ரேட் ஆகல. இதுக்கு அடுத்த கம்பெனி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யுகிட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இந்த பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பேங்கிங் செக்டார், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கிங் செக்டார். மார்க்கெட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா 7,379 crore. டிஐ ஹோல்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 48.2%. இதுவும் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஹோல்டிங் தான். இவங்களுடைய ப்ராஃபிட் growth பார்த்தீங்க அப்படின்னா -11%. அந்த அளவுக்கு வந்து இம்ப்ரெசிவாக கிடையாது. சேல்ஸ் growth பார்த்தீங்க அப்படின்னா 19%. இவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து டிவிடெண்டும் கொடுக்குறது இல்லை. இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். இப்போ இவங்க வந்து ஆல் டைம் ஹைல இருந்து எவ்வளவு வந்து கீழே வந்து ட்ரேட் ஆகுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 45% வந்து ஆல் டைம் ஹைல இருந்து கீழே வந்து ட்ரேட் ஆகுறாங்க. பாருங்க, இதுதான் அவங்களுடைய பிரைஸ், ஹை பிரைஸ் 113. இப்போ ட்ரேட் ஆகுறது வந்து 60, ஆல்மோஸ்ட் 45% வந்து டவுனா ட்ரேட் ஆகுறாங்க. இதுக்கு அடுத்த கம்பெனி வந்து ஐடிசி. ஐடிசியோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மோர் தென் ஆக்சுவலி 5 lakh crore, 5,10,383 crore. இப்போ இதில் வந்து டிஐ ஹோல்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 47.4%, நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டிங். இபிஎஸ் growthன்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா 4.66%. இது கொஞ்சம் கம்மி தான். ப்ராஃபிட் growth கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. சேல்ஸ் growthன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8.81%. இவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது வந்து நல்ல வெல் பேயிங் டிவிடெண்ட் கம்பெனி. 3.52% வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு குட் சைன். இப்போ இது வந்து எதுவும் டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆகுதான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா
இவங்களுடைய பிரைஸ் பார்ப்போம். இவங்களுடைய பிரைஸ் வந்து ஆல் டைம் பிரைஸ் வந்து க்ளோஸ் டு 482, இப்போ வந்து க்ளோஸ் டு 400 ட்ரேட் ஆகுது. அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 20% வந்து கீழே வந்து ட்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது. இதுக்கு அடுத்த கம்பெனி வந்து மேக்ஸ் ஃபைனான்சியல் சர்வீசஸ். ஸோ இவங்களுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா 58,588 crore. இவங்களுடைய டிஐ ஹோல்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 47.3%, நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டிங், 50% கிட்ட வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் கொடுக்குறாங்களான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா டிவிடெண்ட் வந்து 0 டிவிடெண்ட், இது வந்து ஒரு நெகட்டிவ் சைன் தான். இபிஎஸ் growth இருக்கான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இபிஎஸ் growth இருக்குது. ப்ராஃபிட் growth வந்து 12.3% காமிச்சிருக்காங்க. சேல்ஸ் growth 5 இயர் சேல்ஸ் growth வந்து 20.6% காமிச்சிருக்காங்க. இது வந்து எதுவும் டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆகுதான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹை பிரைஸ்ல வந்து ட்ரேட் ஆகுது. இது வந்து டிஸ்கவுண்ட்லாம் இல்லை, ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹை பிரைஸ்ல தான் ட்ரேட் ஆகுது. லாஸ்ட் கம்பெனி மெடி அசிஸ்ட் ஹெல்த் கேர் சர்வீஸ். ஸோ இவங்க வந்து இவங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து 3,465 crore. டிஐ ஹோல்டிங் வந்து 46.5%. இது வந்து மெடி அசிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கிளைம் கொடுக்கறது வாங்குறது இதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த குரூப் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்களுடைய மார்க்கெட் கேப் கம்மி தான், ஆனால் இது வந்து க்ரோயிங் கம்பெனி. இப்போ டிஏ ஹோல்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 46%. இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டிங், இது வந்து நல்ல ஒரு குட் சைன். இப்போ இவங்களுடைய இபிஎஸ் growth பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இபிஎஸ் growth வந்து நெகட்டிவ்ல இருக்குது, இது வந்து நெகட்டிவ். சேல்ஸ் growth சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அருமையான சேல்ஸ் growth இருக்குது, 17.8% வந்து சேல்ஸ் க்ரோ ஆகுது. டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா டிவிடெண்ட் வந்து 0, இது வந்து ஒரு நெகட்டிவ் சைன். இவங்க வந்து எதுவும் டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல ட்ரேட் ஆகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹைல இருந்து இவங்களுடைய ஹை பிரைஸ்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை பிரைஸ் கிட்டத்தட்ட 683 போயிட்டு இப்போ வந்து 465, க்ளோஸ் டு 35% வந்து கீழே வந்து ட்ரேட் ஆகுறாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து டாப் 10 ஹோல்டிங் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எந்த ஸ்டாக்ல அதிகமாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து எடுத்து பார்த்துருக்கோம். இதுல வந்து 10 கம்பெனிகள் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இன்னைக்கு. இது என்ன நமக்கு வந்து சொல்லுது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டோட ஹோல்டிங் அதிகமாக இருக்கும்போது அது வந்து ஒரு குட் சைன் கொடுக்குது. ரெண்டாவது, நம்ம வந்து பிளைண்டா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக நம்மளும் போய் பிளைண்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் எந்த பிரைஸ்ல வாங்கினாங்க, எப்போ வாங்கினாங்க அது நமக்கு தெரியாது. இப்போ இந்த பிரைஸ்ல நம்ம வந்து போய் வாங்க போறோம் அப்படின்னா இது வந்து கரெக்டா வாங்குறது வந்து நமக்கு வந்து ஓகேயா, இது வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணி தான் வாங்கணும். மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி பிளைண்டா நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன விதத்துல வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது, எந்த பிரைஸ்ல வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அப்ப அதெல்லாம் அனலைசிஸ் பண்ணிட்டு அந்த பிரைஸ்லயோ இல்ல அவங்களுடைய ஃபியூச்சருடைய ப்ராஃபிட்டை வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண தெரியுது, அவங்களுடைய growth நல்லா இருக்குது அப்படின்ற நம்மளுடைய அனலைசிஸையும் சேர்த்து வச்சு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்கன்றது ஒரு ஸ்ட்ராங் ஒரு ரீசன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு. அதோட நம்மளுடைய அனாலிசிஸையும் சேர்த்து நம்ம வாங்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இன்னொன்று, என்ன ப்ரைஸில் வாங்குறோம், நல்ல சப்போர்ட் ஜோனில் வாங்குறோமா, டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்குறோமா. ஏன்னா நம்ம ஏதாவது வந்து இப்போ ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் வாங்கிட்டோம், அதுக்கப்புறம் திருப்பி வந்து கீழே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ கீழே விழுந்திருக்க பங்கு ஒரு 40% 50% கீழே இருக்க பங்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனில் ட்ரேட் ஆகுது. அது தவிர வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங் இருக்குது, அவங்களுடைய ஃபியூச்சர் growth இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு மார்ஜின் ஆஃப் சேஃப்டியும் கம்மியா இருக்குது, இதுக்கு கீழே போறதுக்கு வாய்ப்பு கம்மி இருக்குது. இதையெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளுடைய அனாலிசிஸையும் சேர்த்து வச்சு இந்த ஒரு ரீசனையும் வச்சு நம்ம வந்து ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் ஃபார் பெட்டர் வின்னிங். ஸோ இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு 10 ஸ்டாக் பார்த்துருக்கோம், ஹையஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங் ஸ்டாக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.